நாங்க வள்ளிகுணத்துல இருந்து இரணப்பாலை நோக்கி போய் கொண்டிருந்தாங்க. அப்ப பக்கத்துல சண்டை குண்டுகள் வந்து வெடிச்சு கொண்டே இருந்தது. குண்டுகள் வெடிக்கிறதால வாகனங்கள் வந்து எல்லாம் வரிசையா போகாது, ஒன்றும் அங்கே இங்கே என்று மாறி போய்கொண்டிருந்தது. நாங்க மோட்டார் சைக்கிள்ல போனாங்கன்றபடியா எங்களுக்கு பக்கத்துல வந்த ஒரு டிராக்டர்காரன் பக்கத்துல வந்த குண்டுண்ட சத்தத்துக்கு வந்து எங்களோட அடிச்சு விட்டான். நான் மயக்கம் அடைஞ்சிட்டேன், எனக்கு ஒன்றும் தெரியாது. அம்மாக்கு கை முறிஞ்சது, இடது கை. எங்களை பக்கத்துல வந்த வாகனம் ஒன்றுல பிடிச்சு வைத்தியசாலைக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. அது போராளிகளுடைய வைத்தியசாலை. அங்கே இருந்து அப்பாக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது, இப்படி விபத்து நடந்து விட்டது. அப்பா வந்தவர். அப்பதான் நாங்க பல மாதங்களுக்கு பிறகு எங்க அப்பாவை பார்த்துனாங்க. எங்களுடன் ஒரு 2-3 நாள் கூட நின்றிருக்க மாட்டார். அதோடையே எங்களை ஒரு மாவீரர் குடும்பத்தோட விட்டுட்டு அப்பா திருப்பி களத்துக்கு போயிட்டார். அவங்களோட தான் நாங்க சேர்ந்து பயணித்தாங்க. அப்பா எங்களோட வந்து நின்று எங்களுக்கு பங்கர் வெட்டி தந்ததும் இல்ல, எங்களோட பக்கத்துல நின்று எங்களுக்கு சாப்பாட்டுக்கு நாங்க என்ன செய்வோம் என்று கூட அப்பா நினைச்சதில்லை. அவர் தமிழீழ மக்களை ஆழமாக நேசிச்சவர். தலைவர் மாமாவுக்கு தோளோடு தோள் நின்று போராடியவர். போராளிகளை தன் உயிரிலும் மேலாக நேசித்தவர். எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கணும், எந்த பிள்ளைகளுக்கு மட்டும் கிடைச்சா காணும் இருந்ததில்லை. அதனால அவர் எங்களை பற்றி கவலைப்பட்டதில்லை. எங்களை விட்டுட்டு போயிருவார். நாங்கள் அங்க இருக்கிறது ஏதாவது பார்த்து அம்மா கொண்டு வர சாப்பாட்டை தான் நாங்க சாப்பிட்டு தெரிஞ்ச ஆக்கள் இந்த பங்கர்ல சேர்ந்து இருந்த நாங்க இப்படியே இரணப்பாலையிலிருந்து பொக்கனை என்று அப்படியே போய்கொண்டிருந்த நாங்க கடல் வழியாக. பொக்கனைனா தெரியும், அது கடலோர பிரதேசம். சரியான வெக்கையான நேரம், ஒரே அனல் காற்றடிக்கும். அதோட கடல்ல இருந்து தாக்குதலும் நடக்கும். எங்களுக்கு தரை வழியாக கடல் வழியாக மட்டுமல்லாது வான் வழியாகவும் தாக்குதல்கள் நடந்தது. எல்லா தாக்குதல்களுக்கும் எரிகணை வீச்சுகள் நடக்கும், கொத்து குண்டுகள் வந்து விழும். பக்கத்து டென்ட்ல இருக்கிறவங்க அப்பதான் சாப்பிட இருந்திருப்பாங்க. அந்த சாப்பாட்டு கோப்பைக்குள்ளேயே வந்து விழுந்து வெடித்த எரிகணைகளும், அந்த சாப்பாடோடையே சிந்திய சதை துண்டுகளும், அந்த இரத்த துளிகளையும் பார்த்து எங்களுடைய மனங்கள் இறுகி போய்விட்டன. அதைவிட எங்க பார்த்தாலும் ஒரே புகமூட்டம், எங்க பார்த்தாலும் எங்கட மக்களுடைய அழுகுரல். சின்ன பிள்ளைகள் கஞ்சிக்கு லைன்ல நிக்கக்குள்ள அந்த லைனுக்குள்ளேயே வந்து விழுந்து வடிச்ச எரிகணைகள், அந்த ஒருவாய் கஞ்சி குடிக்காம செத்த அந்த பிஞ்சுகளை நினைக்கும் போது, இப்பவும் ஒரு சாப்பாட்டை வீணாக்கும் போது எனக்கு அந்த நினைவு வந்து கொண்டு போகும். நாங்க ஒவ்வொரு இடங்களாக நகர்ந்து செல்ல செல்ல எங்களுடைய சாப்பாடும் குறைந்து கொண்டிருந்தது. முதல் நாங்க சோறு, தண்ணி, உப்பு, கொஞ்சம் தூள் இருந்தால் தூள், மரக்கறி எதுவும் போட்டு ஒரு குலசாதம் மாதிரி சாப்பிட்டோம். பிறகு வெறும் சோறும் பருப்பும் உப்பும் தண்ணியும் வந்துச்சு. பிறகு அது குறைந்து இறுதியில் எங்களுக்கு அரிசி, தண்ணி, அதோட உப்பு சேர்த்து கஞ்சி மட்டும்தான். அதுவும் பங்கருக்குள்ள எழும்பி நின்று அந்த பக்கத்திலேயே அடுப்பு மூட்டி அது கொதிச்சு கொண்டிருக்கும். கொஞ்சம் சத்தம் குறைஞ்சோன்னு எழும்பி அதுக்குள்ள உப்பு போட்டு கலக்கிட்டு அந்த கிடைச்ச இடவழிகளுக்குள்ள குடிச்ச அந்த ஒரு வயிறு கஞ்சிதான் எங்களை கடைசி வரைக்கும் முள்ளிவாய்க்காலில் இருந்து உயிர் பிழைத்து எங்களை அழைத்து வந்தது. அந்த கஞ்சிதான் மே 18க்கு நினைவாக நாங்க இன்ற வரைக்கும் மே 18 அன்றைக்கு எங்கட வீட்டை கஞ்சி மட்டும்தான், அதைத்தான் நாங்க குடிக்கிறோம். நாங்க பொக்கனையிலிருந்து ஒவ்வொரு இடமா நகர்ந்து போக வலிக்கிட்டம். எனக்கு இடங்கள பேர்கள் எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை. 13 வயசுல எனக்கு எல்லா இடமும் ஞாபகம் இருக்க வேண்டியில்ல. ஆனா மே 16 என்னால கடைசி வரைக்கும் மறக்க முடியாத நாள். ஏனெண்டா அன்றைக்குத்தான் நான் நீண்ட நாளைக்கு பிறகு எங்க அப்பாவை கடைசியா பார்த்த நாள். அதுதான் அவரை கடைசியா பாப்பன்னு நாங்க நினைக்கல. அவர் கட்டி பிடிச்சிட்டு சொன்னவர், சனமெல்லாம் போகுது, நீங்களும் அவங்களோட சேர்ந்து போங்க. அவர் அந்த கட்டி பிடிச்ச அந்த அணைப்பு ஒன்றுதான், அதுதான் எங்களுடைய கடைசி அணைப்பாக இருக்கும் என்றும் நாங்க
கற்பனையிலையும் நினைச்சு பார்க்கல. அதோட அப்பா சொன்னவர் நல்ல பிள்ளைகளா இருக்கணும், அம்மாட சொல்லு கேட்டு நடக்கணும், அம்மாவை நல்லா பாத்துக்கோங்க, அவ்வளவுதான் எங்கள்கிட்ட சொன்னவர். அம்மாட்ட ஒன்றும் சொல்ல இல்ல. ஏனண்டா அப்பாக்கு தெரியும் அம்மா எங்களை நல்லா பார்த்து கொள்ளுவாங்கண்டு. ஏனண்டா அவர் அப்பா மட்டும் இல்ல, அதுக்கு முதல் நாங்க பிறந்ததுல இருந்தே அப்பாவை எங்களோட இருந்தது குறைவு. ஏனண்டா நாங்க வன்னியில இருந்த நாங்க அப்பா திருவண்ணாமலை மாவட்டம் என்றபடியா திருவண்ணாமலை மாவட்டத்தில இருந்து வேலை செஞ்சவர். அப்பப்பதான் வீட்டை வருவேர். அதனால எங்களுக்கு அப்பாக்கு தெரியும் அம்மா எங்களை நல்லா பார்த்து கொள்ளுவாங்கண்டு. அப்பா சொல்லி எங்களை வழி அனுப்பிட்டு கொஞ்சம் இயக்க மாமாக்களோட அங்கால பக்கம் போயிட்டார். அவர் சொன்னவர், நான் கடைசி வரைக்கும் வரமாட்டேன், என்ன கூப்பிடக்கூடாது, நான் எதிரிகளிடம் மண்டியிட்டு ஒருபோதும் சரணடைந்து சாக மாட்டேன், களத்தில் நின்று சாவேன் என்று சொல்லித்தான் எங்களோட வராம அவர் சண்டைக்கு போனவர். நாங்க சனத்தோட சனமா சேர்ந்து வாரதுக்காக வட்டுவாகலை நோக்கி வரவழிக்கிட்ட ரெண்டு பக்கமும் எங்களுடைய உறவுகளின் பிணங்கள், பிணவாடை, பிணங்கள் ஊதி வெடித்து கண்கள் வெளியில் வந்தும் உடல் உறுப்புகள் பெருத்து எல்லாம் வெடிச்சு ஒவ்வொரு இடங்களிலும் சதை துண்டுகளும் இரத்த துளிகளையும் தான் நாங்க பார்க்கக்கூடியதா இருந்தது. வாகனங்களிலையும் உடம்புகள் குவிக்க வெட்டப்பட்டு கொண்டிருந்தன. டிராக்டர்கள், வாகனங்கள், கெண்டர்கள் எல்லாமே எங்கட உறவுகளின் உடல்கள் தான் நிரப்பப்பட்டிருந்தது. அதை பார்த்து கொண்டே அம்மா என்ன ரெண்டு கையாலையும் கண்ணை பொத்தி கொண்டுதான் கூட்டிட்டு வந்தவங்க. ஏனென்றா நான் அப்பாட்ட போப்பறன் என்ற அழுது கொண்டே வந்தனா. ஏனென்றா ரெண்டு பக்கமும் அந்த பிணங்களையும் உடல்களையும் பார்த்து என்னால தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் அப்ப சரியான சாஃப்டான ஆள். எனக்கு நான் கூடுதலாக யாருடைய உடலங்களையும் பார்த்ததில்லை. ஆனால் அந்த முள்ளிவாய்க்கால், அந்த பேரவலம், அது என்ன நல்லா மாத்திட்டு அங்கிருந்து நாங்க வரக்குள்ள வட்டுவாகலுக்கு முன்னுக்கு ஆமிக்காரண்ட செண்டி ஒன்று இருக்கும். அவன் எங்களை படு எலும்புன்னு தான் மெதுவா கூப்பிட்டு கொண்டு வந்தவங்க. அங்களையும் இங்காலையும் மாமாக்களும் ஆமிக்காராக்களும் சண்டை போட்டு கொண்டிருக்கக்குள்ள ஆமிக்காரன் சுட்டது சும்மா எங்களுக்கு பெருசா தெரியாது என்ன நடந்ததுண்டு. ஆனா அங்கால எங்கட மாமாக்கள் அங்கிருந்து சுட்டது இங்கால ரெண்டு ஆமிக்காரனுக்கு பட்டு அவன் கீழே விழுந்துட்டான். அப்போ உடனே நாங்க அவன்ட பக்கம் நிக்கிறமெண்டும் தெரியாம அந்த சந்தோஷம் கை தட்டி அப்பொழுதும் ஒரு கூச்சலிட்டு சிரித்தோம். ஆனாலும் அங்க இருந்த சனம் எல்லாம் போட்டு எங்களை அமர்த்தி போட்டு, ஏனென்றா அது தெரிஞ்சா எங்களுக்கு தான் பிரச்சனை உண்டு. ஆனா அப்படி அந்த வழி, அந்த ஒரு சந்தோஷம், அந்த நிமிடம் கூட எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. எங்கட மாமாக்கள் விட்டு விட மாட்டாங்க, நாங்க கடைசி வரைக்கும் எதிரிகள் எல்லைக்குள்ள போக மாட்டோம், நாங்கள் தமிழீழத்தில் தான் வாழப் போகிறோம் என்று. ஆனால் நாங்கள் எப்பொழுது அந்த வட்டுவாகல் வழியே அழுது கொண்டு நடந்தோமோ, அந்த ஒருவாய் தண்ணிக்கு எங்களுடைய உறவுகளின் உடலங்கள் மிதந்த அந்த தண்ணீரை தள்ளிவிட்டு தண்ணி அள்ளி குடித்து எங்களுடைய உயிரை காப்பாற்றி கொண்டு அந்த வட்டுவாகல் பாலத்தின் வழியாக நாங்கள் நடந்து சென்றோமோ, அப்பொழுதே எங்களுடைய அந்த பாதி நம்பிக்கை குறைந்து விட்டது. அதன் பின்னர் அவன் எங்களை பஸ்களில் ஏற்றி முகாம்களுக்கு அனுப்பும் போது நாங்கள் கண்ட காட்சி, அதனை விட எங்களை எந்த பெரிய துன்பமும் எங்களை உடைத்திருக்காது. நாங்கள் முள்ளிவாய்க்கால் துயிலுமில்லம் வழியாக வந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது எல்லாரும் ஜன்னலினூடாக வெளியே பார்த்தோம். அங்கே துயிலுமில்லம் மண்மேடாக இருந்தது. எந்த துயிலுமில்லத்துக்கு நாங்க நவம்பர் மாதம் தொடங்கும் முன்னேவே கழுவி துடைத்து சுத்தப்படுத்தி எங்களுடைய கோவில்களாக நாங்கள் பூஜித்த அந்த துயிலுமில்லம் மண்மேடாக இருந்தது. அதைவிட எங்களை எப்படி உடைக்க முடியும்? அந்த கல்லறைகளுக்கு ஒரு மரியாதை இல்லாத இடத்தில் அதைவிட எங்களுக்கு ஒரு வார்த்தையும் இல்லை. அது எல்லோரும் அழுத வாடை அந்த வாகனங்களில் வந்தோம். வந்து அந்த முள்வேலி கம்பிகள் உள்ள அந்த முகாம்களுக்கு எங்களை பிரித்து அனுப்பினான். அங்கே தகர கொட்டில்கள்,
அதே சூடு. ஆனால் என்ன, சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் லைன்ல நின்று குண்டு விழாது, குண்டு சத்தம் இல்லாது லைனில் நின்று வாங்கி அந்த அகதி வாழ்க்கை எங்களுக்கு அங்கதான் ஆரம்பமானது. இந்த நினைவுகளோடுதான் நான் 13வது எனது அகவையை கடந்து வந்தேன். நாங்கள் இங்கே வழி நிறைந்த எமது இனத்தின் அடையாளமாக நின்று கொண்டிருக்கிறோம்.